guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ஓவன் ஏர் ஃப்ரையர் எதுவுமே இல்லாமலே வீட்லயே ரொம்ப ஈஸியா தந்தூரி சிக்கன் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தந்தூரி சிக்கன் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 லெக் பீஸ் along with thigh பீஸ் எடுத்துர்க்கேன். இதை வாஷ் பண்ணிட்ட பிறகு கத்தியால இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வினிகர் வச்சு நம்ம மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வினிகரில் 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா, அப்புறம் இந்த தந்தூரி சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த மசாலாவை சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனுமே மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனுமே மசாலா அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த சிக்கனை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இப்போ இதை நம்ம பேனில் வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது சிக்கன் அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். அதனால தான். அடுத்ததான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்ட பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லே குக் பண்ணுங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை 1 by 1 திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கனை திருப்பி விட்டுட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போது திரும்பவும் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுனால சிக்கன் 3/4 வாசி வெந்துடுச்சு. இப்போ இதை திரும்பவும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட தந்தூரி சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு டோட்டலாக 45 மினிட்ஸில் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளோட சிக்கன் அடி எதுவும் பிடிக்காமல் கருகாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இப்போ இந்த சிக்கன் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பீஸ் அடுப்பு கறி, அதாவது சார்கோலை நெருப்பில் நல்லா சுட்டுட்டு இந்த சார்கோலை பேனோட சென்டரில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்ட பிறகு இந்த மாதிரி புகை வந்த உடனே டக்குன்னு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு டோட்டலாக 50 மினிட்ஸ் ஆச்சுங்க. அதாவது 45 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம், ப்ளஸ் ஒரு 5 மினிட்ஸ் அந்த அடுப்பு கறி போட்டு ஃப்ளேம் பண்ணது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பர்ஃபெக்டான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ஓவன் எதுவும் இல்லாமல் ஏர் ஃப்ரையர் எதுவும் இல்லாமலேயே நம்ம நான்ஸ்டிக் பேனை வச்சே ஒரு சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க. கடைசியாக இந்த சிக்கன் தந்தூரிக்கு ஆனியன் அண்டு லெமன் ஜூஸ் மேலே பிழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.